நான் காரிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாட்டு ஒலித்தது. என்னுடைய எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடலை பாதகாணிக்கை என்கிற படத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிற போது அந்த படத்தினுடைய இயக்குனர் கே சங்கர் எட்டடுக்கு மாளிகை என்று கவிஞர் எழுதுகிறாரே, இதற்கு என்ன அர்த்தம் என்று அவர் கேட்க தயங்கி இருக்கிறார். கேட்கல. பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது. வெற்றி விழா கூட்டத்தில் அந்த கூட்டத்திலேயாவது கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக மேடையிலேயே அவர் கேட்கிறார், எட்டடுக்கு மாளிகை என்று நீங்கள் இந்த பாட்டில் எழுதியிருக்கிறீங்க, அந்த கதாநாயகனுக்கு எட்டடுக்கு மாளிகை எல்லாம் இல்லை, கதைப்படி வசதியானவர் தான் என்றாலும் கூட எட்டடுக்கு மாளிகை எல்லாம் இல்லையே, நீங்கள் எட்டடுக்கு மாளிகை என்று எழுதிவிட்டீர்களே என்று கேட்ட உடனே கண்ணதாசன் அவர்கள் சொன்னாராம், இந்ததற்கெல்லாம் விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய உதவியாளரான பஞ்சு அருணாசலமே சொல்லிவிடுவார்னு சொல்லியிருக்கிறார். அருணாசலம் என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, எப்படியோ பாட்டு கிட்ட ஆயிடுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் இதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, பஞ்சு அருணாசலத்துக்கு அதுக்கு விளக்கம் தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு கண்ணதாசன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கார். என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, எட்டடுக்கு மாளிகைனா என்சான் உடம்பு, என்சான் உடம்பில் எட்டடுக்கு மாளிகை என்பது தலை. இந்த தலைமையில வைத்திருந்த என்னுடைய தலைவன் விட்டுட்டு போயிட்டானே, மனைவியை தலைமையில வச்சு கொண்டாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தலைமையில் வைத்து கொண்டாடிய என்னுடைய தலைவன் என்னை விட்டு விட்டு போனான் அப்படிங்கிறது தான் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் அப்படின்னு நான் எழுதினேன்னு அவர் சொல்லியிருக்கிறார்.